இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம சிக்மா ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அது கூட நம்ம சிக்மா ஃபேக்டர் ப்ரோகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏ உருவாக்குறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ லெக்சர் சிஎஸ்ஏஆர் நெட், டிஎன்செட், கேட் ஆஸ்பரன்ஸுக்கும் பிஎஸ்சி எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்மா ஃபேக்டர் அப்படின்னா ஸ்பெசிஃபிசிட்டி ஃபேக்டர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது ஒரு புரோட்டீன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பாக்டீரியாவோட டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷனுக்கு. இந்த பாக்டீரியல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இது இனிஷியேட் எப்படி பண்ணுதுன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்மா ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமான ரோல். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் ப்ரோட்டீன் மேக் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பாக்டீரியா ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்கும்போது அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் உருவாக்குறதுக்கு தேவையான எம்ஆர்என்ஏவை உருவாக்குறதுக்கு இந்த சிக்மா ஃபேக்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா, அப்புறம் பீட்டா பீட்டா டேஷ், ஒமேகா, இது சேர்ந்த அந்த கோர் என்சைம் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸும் சிக்மா ஃபேக்டரும் சேர்ந்தா ஹோலோ என்சைம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஹோலோ என்சைம் தான் இனிஷியேஷன் கரெக்டாக அந்த டிஎன்ஏ உடைய ஸ்டார்டிங் ப்ரொமோட்டர் ரீஜியனில் போய் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாக்டீரியா மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா பிளான்ட் குளோரோபிளாஸ்ட்லேயும் பாக்டீரியல் லைக் பிளாஸ்டிட் என்கோடட் பாலிமரேஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இந்த சிக்மா ஃபேக்டர் இருக்கிறத பார்க்க முடியுது. த நம்பர் ஆஃப் சிக்மா ஃபேக்டர் வேரிஸ் பிட்வீன் ஒவ்வொரு பாக்டீரியல் ஸ்பீஷியஸுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலையில் 7 சிக்மா ஃபேக்டர் ஆர் டிஸ்டிங்விஷ்டு பை their கேரக்டரிஸ்டிக் மாலிகுலர் வெயிட்ஸ். இப்போ சிக்மா 70 அப்படின்னு எடுத்துட்டா அதில் சிக்மா 70ன்றது 70 இஸ் அ மாலிகுலர் வெயிட் ஆஃப் சிக்மா ஃபேக்டர். ஸோ நம்ம சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணதுக்கப்புறம் சிக்மா ஃபேக்டரோட மாலிகுலர் வெயிட்டை மட்டும் எடுக்கும்போது கிடைக்கக்கூடியது தான் இந்த 70ன்ற நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுதான் இப்போ டிஎன்ஏ இல்லையா, 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இதில் கீழே இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், மேலே இருக்கிற ஸ்ட்ராண்ட் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ இது மேலே டிஎன்ஏ பாலிமரேஸும் சிக்மா ஃபேக்டரும் சேர்ந்த அந்த ஹோலோ என்சைம் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற -35 to -10 எலமெண்ட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நம்ம சிக்மா ஃபேக்டர் முன்னாடி ரிசர்ச்சில் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிக்மா ஃபேக்டர் இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கும், கொஞ்சம் எலாங்கேஷன் அப்போ இருக்கும், அதுக்கப்புறம் விட்டு போயிடும். அதை தான் நம்ம ப்ரொமோட்டர் எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறோம். சிக்மா ஃபேக்டருடைய ப்ரொமோட்டர் எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், ஸ்டைட்லேருந்து நம்ம ஆர்என்ஏ பாலிமரேஸும் சிக்மா ஃபேக்டரும் மூவ் ஆகி இப்போ சிக்மா ஃபேக்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆர்என்ஏ பாலிமரேஸ் டெர்மினேஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இந்த சைடு எம்ஆர்என்ஏ கிடச்சிரும். நம்ம எந்த ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு தேவையான எம்ஆர்என்ஏ கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ டெர்மினேஷன் சைட்டில் நம்மளுக்கு தேவைப்படுறது ரோ ஃபேக்டர். இங்கே எப்படி சிக்மா ஃபேக்டர் ஸ்டார்டிங்க்கு தேவைப்பட்டதோ அந்த மாதிரி ரோ ஃபேக்டர் எண்ட் ஆஃப் த டெர்மினேஷனில் நம்மளுக்கு தேவைப்படும். It was previously believed that RNA polymerase ஹோலோ என்சைம் டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணுது அப்படின்னு ப்ரீவியஸாக பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ப்ரொமோட்டர் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஃப்ளோரசன்ட் ரெசனன்ஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபரில் என்ன சொல்கிறாங்க அப்படி வரைக்கும் கூட இருந்து எலாங்கேஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பவுண்ட்ல இருந்து வீக் பவுண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்ட்ராங்லி பவுண்ட் ஸ்டேட் டியூரிங் இனிஷியேஷன் அண்ட் வீக்லி பவுண்ட் ஸ்டேட் டியூரிங் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்மா 70 கேன் ரீமைன் அட்டாச்ட் இன் அ காம்ப்ளெக்ஸ் வித் கோர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறாங்க சிக்மா 7 உருவாக்கப்படும். பட் வெரி ஃபியூ 5% ஆஃப் ஜீனில் தான் நம்ம டுவெல் சிக்மா ஃபேக்டரை பார்க்க முடியும். அதாவது 2 கேரக்டருக்கான, ஒன்று ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு இருக்கலாம், ஒன்று நார்மல் ப்ரோட்டீன் கண்டிஷனுக்கு இருக்கலாம். ரெண்டும் சேர்ந்து ஒரு எம்ஆர்என்ஏவை உருவாக்குறத பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ளஸ் சிக்மா 70யும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ளஸ் சிக்மா 38ம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சிக்மா 70 + 38 சேர்ந்து ஒரு எம்ஆர்என்ஏ கிடைக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ
நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம டிஃப்ரெண்ட் சிக்மா ஃபேக்டர்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் அண்டர் என்விரான்மெண்டல் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம அந்த சிக்மா ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் வந்து சிக்மா 70. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங் சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிரைமரி சிக்மா ஃபேக்டர்னு சொல்லலாம். இது வந்து குரூப் 1 சிக்மா ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ இது எங்கே நம்ம பார்த்தோம், எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா -10 to -35 ரீஜியன் ஆஃப் ப்ரொமோட்டர் ரீஜனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த -10 -35 ரீஜனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சிக்மா 19. அது என்னன்னா ஃபெரிக் சிட்ரேட் சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்கெல்லாம் அயன் டிரான்ஸ்போர்ட், இப்போ பாக்டீரியாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு மினரல் வந்து அயன். ஸோ அயன் டிரான்ஸ்போர்ட் நடக்கும்போது தேவைப்படுற சிக்மா ஃபேக்டர் என்ன அப்படின்னா சிக்மா 19. நெக்ஸ்ட் சிக்மா 24. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸில் மட்டும்தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாக்டீரியா ரொம்ப ஹீட் கண்டிஷனில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஓரளவுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த சிக்மா 24 வந்து பாலிமரேஸ் கூட அட்டாச் ஆகி ஸோ எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி தானே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அவுட்டர் லேயர் ஃபார்ம் பண்ணி பாதுகாத்துக்கும். நெக்ஸ்ட் சிக்மா 28 அப்படின்னா அது வந்து ஃபிளாஜெல்லார் சிந்தசிஸ்க்காகவும் கீமோடாக்சிஸ் சிக்மா ஃபேக்டருக்காகவும் ஹெல்ப் ஆகுது. ஸோ இது ஃபிளாஜெல்லா வந்து நம்ம மூமெண்ட்டுக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, பாக்டீரியாவோட மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஃபிளாஜெல்லா. ஸோ இந்த ஃப்ளாஜெல்லாவோட சிந்தசிஸுக்கும் மூமெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறது சிக்மா 28. ஸோ சிக்மா 32 அது ஆர்பிஓஹெச்னு சொல்லலாம், அதை ஹீட் ஷாக் சிக்மா ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் சடன் ஹீட் ஷாக் வருதோ அப்போ இந்த சிக்மா 32 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சிக்மா 32 அண்ட் சிக்மா 24 ரெண்டும் ஹீட் ரெஸ்பான்ஸ் ரிலேட்டட். பட் சிக்மா 24 ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்போ, இது வந்து ஹீட் ஷாக் அப்போ. சிக்மா 38 வந்து ஸ்டார்வேஷன். இப்போ ஒரு வைனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாக்டீரியா வளரும்போது ஒரு மேக்ஸிமம் அதோடைய ப்ரோட்டீன் கன்வர்ஷனில் நடந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர ஸ்டேஜ் தான் ஸ்டார்வேஷன் அண்ட் ஸ்டேஷனரி ஃபேஸ். அப்போது நமக்கு தேவைப்படுறது வந்து சிக்மா 38. அண்ட் லாஸ்ட்டாக தேவைப்படுறது சிக்மா 54. அது நைட்ரஜன். எப்போல்லாம் சிக்மா ஃபேக்டரோட ஃபங்க்ஷனை இன்ஹிபிட் பண்ணணுமோ அப்போ தேவைப்படுற சிக்மா ஃபேக்டரை வந்து ஆன்டி சிக்மா ஃபேக்டர்னு சொல்லலாம். எப்போல்லாம் சிக்மா ஃபேக்டர் அகெயின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்வேஷன் ஃபேஸில் இருந்து திரும்ப ரெஸ்டோர், இப்போ அதுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் கிடைக்கும் போது திரும்ப ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஆன்டி சிக்மா ஃபேக்டர் வந்து ஹெல்ப்புக்கு வரும்.